இங்கே முருகன் பற்றிய ஒரு அழகான தமிழ் கதை. கந்தன் கதைகள். முருகன் வரலாறு. பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து, தேவராலும் மனிதர்களாலும் என்னை யாரும் அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றான். அந்த வரத்தின் ஆணவத்தில் அவன் தேவர்களை துன்புறுத்தி உலகில் அநீதியை வளர்த்தான். துன்பமுற்ற தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். உலகத்தைக் காக்க சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த பொறிகளை அக்னி மற்றும் வாயு தேவர்கள் சரவணவனத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த 6 பொறிகளிலிருந்து 6 குழந்தைகள் பிறந்தனர். அவர்களை கிருத்திகை மாதர்கள் அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தழுவிய போது அவை ஒன்றிணைந்து 6 முகங்கள் கொண்ட ஒரே குழந்தையாக மாறின. அவரே ஆறுமுகன், முருகன். பார்வதி தேவி முருகனுக்கு வேல் ஆயுதத்தை வழங்கினார், மயில் வாகனமாக கொடுத்தார். முருகன் தேவர்களின் படைத்தலைவனாக நியமிக்கப்பட்டார்.